வணக்கம் தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகளே. தமிழ்நாட்டில் முதலில் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இங்கு எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற இந்த நாட்டில் பிறந்துவிட்டு அப்பன் பெயர் தெரியாதவர்கள், வரலாறு இல்லாதவர்கள், திராவிடம் என்ற போர்வையில் யாருக்கு பிறந்தோம் என்றே தெரியாதவர்கள் தான் திராவிடர்கள். வடக்கனுக்கு பிறந்தமா, இல்லை கன்னடனுக்கு பிறந்தமா, இல்லை மலையாளிக்கு பிறந்தமா, இல்லை ஆந்திராக்காரனுக்கு பிறந்தமா என்று தெரியாதவன் அவன்தான் திராவிடன். இந்த திராவிடன் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷம். ஏன் என்றால் தமிழர்கள் கலாச்சாரத்தை சீரழிப்பவர்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இந்த தமிழ் சமுதாயத்தை பிரித்து ஆள வேண்டிய சூழ்ச்சியை செய்து கொண்டிருப்பது திராவிட அயோக்கியர்கள். ஒரு முதலமைச்சராக தகுதியே இல்லாத நபர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்பவர். திருட்டு திராவிட கொள்கையை தூக்கி பிடித்து கொண்டாடுபவர். இன்னைக்கு குடும்ப ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுக என்பது ஒரு விஷச்செடி, அது ஒரு கொடிய நோய். அதில் கொள்கையே இருக்கக்கூடாது. திருட்டு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, போதைப்பொருள் கடத்தல், கஞ்சா விற்கிறது, அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுறது, அடுத்தவனுடைய வரலாறு ஆட்டையை போடுறது, தமிழர்கள் கோவில் சொத்துக்களை ஆட்டையை போடுறது, கோவில் சிலைகளை ஆட்டையை போடுறது, தமிழர்களுக்கான கலாச்சாரத்தை ஆட்டையை போடுறது. இப்படி ஆட்டையை போடுவதற்காக உருவாக்கப்பட்டதான் திராவிடம். இந்த திருட்டு திராவிட அயோக்கியர்களால் தமிழர்கள் கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு என்ற பெயரில் உள்ள அனைத்தையும் அழித்து விட்டார்கள். தற்போது பொங்கல், தைப்பொங்கல் எதுக்காகனா நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம். நம்ம விவசாயம் செஞ்சு அந்த ஒரு வயக்காட்டில் போய் உழுது அதை சுத்தப்படுத்தி அதில் தண்ணி பாய்ச்சி விதைகள் நட்டு அந்த நெல் விவசாய அறுவடைக்கு வரும்போது நம்ம அந்த உணவு தான் முக்கியம். இந்த உணவை நம்ம உண்பதற்காக நம்ம அந்த கடைசியாக நம்ம சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது தான் தைப்பொங்கல். அந்த பொங்கலில் கூட இந்த திருட்டு அயோக்கிய கோயிலுக்கு திராவிட பொங்கலாம், மானங்கட்டவன். ஏன்னா அப்பன் பேர் தெரியாதவங்க, வரலாறே இல்லை. நீங்கள் திராவிடம் என்பது என்ன? ஒரு கேவலமான சொல். மான, ரோசம், சூடு, சொரணை இருக்கிறவன் திராவிடம் என்று சொல்லக்கூடாது. திராவிடம் என்பது அப்பன் பேர் யாருன்றே தெரியாதவன் தான் திராவிடன். நம்மெல்லாம் மான, ரோசம், சூடு, சொரணை உள்ளவன். நம்ம எங்கே போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் யாராண்டாட்டி நாங்கள் தமிழன் தாண்டுவோம். இந்த அயோக்கிய பயிலுக்கு எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க? வேறு நாட்டுக்கு போகல தமிழண்டிவான், நம்மக்கிட்ட திராவிடன்வான். திருட்டு அயோக்கிய பயிலுக்கு. உண்மையிலே ஒரு அப்பன் ஒரு ஆத்தாவுக்கு பிறந்திருந்தா திராவிடன் சொல்கிறவன் உண்மையிலே உங்கள் அப்பன் ஒரிஜினல் எங்கள் அப்பா தான், ஒரிஜினல் எங்கள் அம்மா தான் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அப்பன் பேர் தெரியாதவன் இனிசில போட்டுக்குருவாங்க திராவிடம் என்று. அவ்வளவு கேவலமாக இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2026 மக்கள் முதல்ல விழிப்புணர்வோடு இருங்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும். ஏன்னா உண்மையிலே ஒரு தமிழனை பிறந்த எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு இருக்கிற தகுதி கூட இவங்களுக்கு இல்லை. அந்த ஜெயலலிதா, அந்த அம்மா ஒரு ஐயர் வீட்டு சார்ந்த பெண்ணாக இருந்தால் கூட வீர பெண்மணி. என்னண்டா அந்த அம்மாவுக்கெல்லாம் உண்மையிலே பாராட்டுறேன். காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கேன், கட்சிக்காரன் கட்டுப்பாட்டில் இருப்பேன், திருடன் கொலகாரன் கட்டுப்பாட்டில் இருப்பேன், கந்து வெட்டிக்காரன் பயப்படுவேன், தமிழ்நாடே மிரல் வாங்கி. பாஜகவில் இருக்கிற பிரதமர் மோடி கூட வீட்டுக்கு போய் ஜெயலலிதாவை பார்த்தது தான் இந்த ரெக்கார்டில் இருக்கிறது தவிர ஜெயலலிதா போய் மோடியை பார்த்ததா ரெக்கார்டு இல்லை. அப்படிப்பட்ட வீர பெண்மணி இந்த ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அயோக்கிய பயில திருடுறதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இவங்கெல்லாம் திராவிடம்ன்றது அப்பன் பேர் தெரியாத அவன் ஒரு அயோக்கிய பையன் சொல்கிறான். தமிழன் பூரா தேவடியா பிள்ளைன்ட்டு. அவன் உண்மையிலே திராவிடம் என்று சொல்கிறவன் அவன் தான் தேவடியா பிள்ளைகள். அவன் தான் மானம், மரியாதை, சூடு, சுரணை எதுவுமே இருக்காது.
திடீர்னு பார்த்தா ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க, திடீர்னு பார்த்தா முருகனுக்கு மாலை போடுவாங்க, திடீர்னு பார்த்தா ஊரில் இருக்கிற கோவிலுக்கு போகிற சாமி கும்பிடுவாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிற அயோக்கியம் தான் கடவுளை தூக்கி பிடிச்சி கொண்டாடுவான். அவன் தான் வந்து தேவடியாளுக்கு பிறந்திருக்கணும். இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை சீரழிக்கிற எவனாக இருந்தாலும் அவனை வீழ்த்துவது எங்களுடைய நோக்கம். இந்த 2026 ஆட்சி மாற்றம் 100% வருவது உறுதி. திமுகவுடைய ஊழலையும் திமுகவுடைய திருட்டுத்தனத்தையும் வீழ்த்த வேண்டும். இந்த தமிழ்நாடு முழுவதும் கோடி கோடியாக திருடி கொள்ளையடித்து ஊழல் செய்த ஒரே கட்சி என்றால் அது திமுக கட்சி தான். மானம், ரோசம், சூடு, சுரணை எதுவுமே இல்லாத கட்சி என்றால் அது திராவிட கட்சிகள் தான். நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். திராவிடம் என்பது 200 ரூபா 500 ரூபா கொடுத்தா சால்ரா போடுவார்கள். ஆனால் தமிழன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்மளுக்கு தான் வந்து மானம், ரோசம் வரணும். நாங்கள் தமிழன்டா, தமிழனுக்கு பிறந்தவன்டான்ட்டு. திராவிட நீ யாருக்குடா பிறந்தேன்னு நீங்கள் கேட்கணும். இந்த 2026 அரசியல் மாற்றம் வரணும். இந்த நாட்டில் நடக்கும் குற்றங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அப்பாவி மக்கள் ரோட்டில் போக முடியல, இந்த ட்ரெயினில் போக முடியல, ஒரு கிந்திக்காரனை போட்டு வீடியோ போடுறன்ற பேரில் வாழை எடுத்துக்கிட்டு சுற்றுறாங்க, கோர்ட்டில் வாழை எடுத்து சுற்றுறாங்க, பொது இடத்துல வாழை எடுத்து சுற்றுறாங்க. இன்றைக்கி கண்ட இடத்துல தண்ணி அடிக்கிறான். மது குடிக்காத இடமே இல்லை. பொம்பளை ஆளுங்க, ஆம்பளை ஆளுங்க நடக்க முடியலை, குழந்தைகள் நடக்க முடியலை. குடியார அயோக்கிய போயில எங்கே பார்த்தாலும் ரோட்டில் 10 பேர் உட்காந்துக்கிறாங்க. கஞ்சா குடிக்கிற நாய்களாக இருக்கட்டும், மது குடிக்கிற நாய்களாக இருக்கட்டும், கண்ட இடத்துல உட்காந்துக்கிறாங்க. கேட்டால் அது ஒரு பெருமைன்றாங்க. குடிக்கிறதுல என்னடா பெருமை? குடியாரன்னா உன்னை குடியார நாயாக ஆக்கிட்டான். குடிச்சே சாகுடான்ட்டு உன் குடும்பமே பிச்சையை எடுத்து, உன் பொண்டாட்டி தாலியை எடுத்து, உன் குடும்பமே தெருவில் கிடக்கிறதுக்கு ஒரு குடியாரன்றதை உருவாக்கிட்டான். இவ்வளவு மான, ரோசம், சூடு, சுரணை இல்லாதவங்க தான் அந்த குடியாரனாக இருக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து மது குடிப்போர்ன்றாங்க, ஏதோ ஒரு பேரை வச்சுறாங்க. திமுகவை வீழ்த்தாமல் நாங்கள் ஓய மாட்டோம். தமிழ்நாட்டில் திமுகவும் இருக்கக்கூடாது, திராவிடமும் இருக்கக்கூடாது. இது தமிழ் மண், தமிழ்நாட்டில் உள்ள எங்களுக்கான மண், தமிழர்களுக்கான மண். தமிழர்கள் கலாச்சாரத்தை சீரழிப்பவன் எவனாக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, என்றும் உங்களுக்காக பாடுபடுவோம். ஏகே பூமிராஜன், தலைவர், தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம்.